இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. டெல்லியில் முதல்வர் ஆதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது. மொத்தம் 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடக்கவுள்ளது. மதுக் கொள்கை ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்தார். மக்கள் தீர்ப்புடன் தேர்தலில் மீண்டும் வென்று முதல்வர் ஆவேன் என சபதம் எடுத்துள்ளார். வேட்பாளர்களை அறிமுகம் செய்து இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு முழு வீச்சில் தேர்தல் பணி செய்து வருகிறார். டெல்லியில் தொடர்ந்து 3 தேர்தல்களில் ஆம் ஆத்மி வென்ற நிலையில் தலைநகர் தங்களுக்கு கை கொடுக்காதது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு பெரும் கௌரவ பிரச்சினையாக உள்ளது. ஆம் ஆத்மியின் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள RSS அமைப்பின் உதவியை பாஜக நாடியிருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல்களில் RSS மேற்கொண்ட பிரச்சாரமே பாஜகவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது. இப்போது டெல்லியிலும் அவர்கள் களப்பணியை தொடங்கிவிட்டனர். ஓட்டு போட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதே இவர்களின் முக்கிய நோக்கம். பாஜகவுக்கு எதிராக உள்ள மனநிலையை போக்கும் வகையில் விளக்க பிரச்சாரங்கள் செய்கின்றனர். மக்கள் தாங்களே முடிவை எடுக்கும் வகையில் இவர்கள் பிரச்சாரம் உள்ளது. பாஜகவுக்கு நேரடியாக ஓட்டு கேட்காமல் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் திட்டங்களை எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். RSS அமைப்பின் களப்பணி இந்த முறை வெற்றிக்கனியை பறிக்க உதவும் என்றே பாஜக தலைவர்கள் கருதுகின்றனர்.